வணக்கம். நான் உங்கள் பெருமாள்சாமி. இப்பொழுதுள்ள தேர்தல் சூழ்நிலை திமுக அதிமுக கூட்டணி என்று நேற்று வரை பேசிக் கொண்டிருந்தார்கள். இதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டை சேர்ந்த பேபி என்பவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். திமுக அதிமுக ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாகவும், கம்யூனிஸ்ட் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி வெளியே வந்திருக்கிறாங்க. அப்போ திமுக எவ்வளோ ஒரு கோர முகத்தை காண்பித்து கொண்டு இருக்கிறது என்று தமிழ்நாடு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் பார்த்திங்கன்னா அதிமுக திமுக எல்லாமே பாஜகவுடைய கைப்பாவைகள். ஆக இதை ராகுல் காந்தி அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். திமுகவுடைய முதலாளி யார்? பாஜக. அதிமுகவோட முதலாளி யார்? பாஜக. ஆக பாஜக ரெண்டு பேரையும் பேக்கப் பண்ணி பிளான் பண்ணுறாங்க. இப்பொழுது விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்காக கம்யூனிஸ்ட் ஆதரவு கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. திருமாவளவன் இதுவரைக்கும் கடிதம் கொடுக்கவில்லை, நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. கம்யூனிஸ்ட் கடிதம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கம்யூனிஸ்ட் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் கடிதம் கொடுத்துருக்கிறோம், ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கிறோம் என்று சொல்கிறாங்க. ஆக ஒரு விசித்திரமான சூழ்நிலை சென்று கொண்டிருக்கிறது. தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தலையிட்டு இதையெல்லாம் சரி செய்தாலும் கூட, முதலமைச்சராக விஜய் வந்தாலும் கூட நிச்சயம் ஆட்சியில் நிம்மதியாக தொடர விட மாட்டார்கள். இடைஞ்சல்கள் கொடுப்பார்கள். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், எல்லா பிரச்சனையும் வரும். மீடியா அவங்க கையில் இருக்கிறதுனால அதை பெருசாக எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. அடுத்த முறை 6 மாதம் கழித்து ஒரு தேர்தல் வர வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா நிச்சயம் மக்கள்கிட்ட சென்று விஜய் அவர்கள் வாக்கு கேட்கும் பொழுது அந்த பழைய மொமெண்டம் இருக்காத மாதிரி பார்த்துக்குவாங்க. நான் திருப்பி சொல்கிறது தான், மறுதேர்தல் மட்டும்தான் விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அவர் ஆட்சி அமைச்சாலும் கூட நாளைக்கு காங்கிரஸ் விஜய் மட்டும்தான் நம்ப தகுந்த கூட்டணி. மற்றபடி கம்யூனிஸ்டையும் கூட எடுத்துக்கலாம். ஆனால் மற்றவர்கள் எப்படி என்று எனக்கு தெரியாது. ஸ்டாலின் சொல்லி தான் இவங்க போய் ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுக்குறாங்கனாலே அதில் பல விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. ஆக பாஜக நிச்சயமாக திரு விஜய் அவர்களை நிம்மதியாக ஆட்சி அமைக்க விடாது. ஆட்சி அமைக்க முடிந்தாலும் கூட நிம்மதியாக ஆட்சியை தொடர்வதற்கு விடாது. நிச்சயமாக இடைஞ்சல்கள் கொடுப்பார்கள். ஆக இது தமிழக மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. திமுகவும் அதிமுகவும் எப்படியெல்லாம் சதி வேலை செய்கிறாங்க. கழகங்கள் தான் ஆள வேண்டும், வேறு யாரும் ஆளக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.